கோவை வெள்ளியங்கிரி மலைக்கு சென்றுவிட்டு திரும்பிய 15 வயது சிறுவன் மயங்கி விழுந்து உயிரிழந்திருக்கிறார். வெள்ளியங்கிரி மலையில் மயக்கம் ஏற்பட்டு சிறுவன் விஸ்வா உயிரிழந்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதுகுறித்த விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பிரவீன் இணைக்கிறார். அவரிடம் பேசலாம். பிரவீன், அதிர்ச்சி தரும் ஒரு செய்தியாக இருக்கிறது. 15 வயதே ஆன சிறுவனின் உயிரிழப்பு. அவருக்கு ஏற்கனவே உடல் நல பிரச்சனைகள் ஏதேனும் முன்பாகவே இருந்ததா அல்லது திடீர்னு இந்த உயிரிழப்பு நிகழ்ந்திருக்கிறதா? என்ன விவரம்? திலகவதி, மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கக்கூடிய வெள்ளியங்கிரி மலைக்கு ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி முதல் மே மாத இறுதி வரை லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கு சுயம்புவாக அவதரிக்கக்கூடிய சிவபெருமானை தரிசிக்க பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வருவார்கள். அந்த வகையில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு பார்த்தோம் என்றால் வழக்கத்தை விட அதிகமான கூட்டம் என்பது நிரம்பி வழியும். அதாவது ஒவ்வொரு படிக்கட்டிலும் கால் வைப்பதற்கு கூட இடம் இல்லாத அளவிற்கு அதிக அளவில் பக்தர்கள் சிவபெருமானை தரிசிக்க குவிவார்கள். அந்த வகையில் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த விஸ்வா தனது உறவினர்கள் மற்றும் தந்தையுடன் நேற்று மலையேறி இருக்கிறார். இன்று அதிகாலை 5 மணிக்கு இறங்கி கொண்டிருக்கும் போது 3வது மலையில் திடீரென மயங்கி விழுந்திருக்கிறார். அப்பொழுது அவரை அங்கிருந்து டோலி கட்டி கீழே இறக்கி கொண்டு வந்து முழுவதுமாக அவரை சோதனை செய்த போது அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக மருத்துவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஏற்கனவே வெள்ளியங்கிரி மலை ஏறுபவர்களுக்கு ஏதேனும் கோமார்பிலிட்டிஸ் என கூறக்கூடிய இணைநோய்கள் ஏதாவது இருப்பவர்கள், அதாவது உடல் பருமனாக இருப்பவர்கள், மூச்சு திணறல், இருதய கோளாறு உள்ளவர்கள் ஏறக்கூடாது என்கின்ற அறிவுறுத்தல்களை வழங்கியிருப்பார்கள். இவ்வாறான சூழலில் 15 வயதே நிரம்பிய இந்த சிறுவன் உயிரிழந்திருப்பது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. அவரது உறவினர்கள் மற்றும் தந்தையிடம் அவருக்கு ஏற்கனவே வேறு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்ததா அல்லது ஏராளமான கூட்டம் நேற்று இருப்பதன் காரணமாக மலையிலிருந்து இறங்கும் போது அங்கு ஏற்பட்ட மூச்சு திணறல் காரணமா உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் ஆலாந்துறை காவல்துறையினர் தற்போது விசாரணையை முடுக்கி இருக்கிறனர். திலகவதி, ஏற்கனவே 15 வயது சிறுவன் எவ்வாறு அனுமதிக்கப்பட்டார் ஏறுவதற்கு என்பதே ஒரு கேள்வியாக இருக்கிறது. இந்நிலையில அங்க இன்றைக்கு கூட்டம் அதிகமாக இருப்பார்கள் அப்படின்னு தெரியும். ஏதேனும் மருத்துவ முகாம்கள், அவசர தேவைக்காக ஏதேனும் மருத்துவ வசதிகள் ஏதேனும் செய்யப்பட்டிருந்ததா இல்ல அது மாதிரி எதுவுமே செய்யக்கூடிய வழக்கம் இல்லையா வெள்ளியங்கிரி மலையில? வெள்ளியங்கிரி மலையை பொறுத்தவரையில் சிறுவர்கள் பலரும் ஏறுவது ஒரு வழக்கமான விஷயமாகத்தான் இருக்கும். அதாவது 60 வயதை தாண்டியவர்கள், மிகவும் வயது முதிர்ந்தவர்கள் செல்ல வேண்டாம் என்கின்ற ஒரு அறிவுறுத்தலை கொடுப்பார்கள். சிறுவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு சிறு வயதிலேயே ஏதேனும் மூச்சு திணறல் பிரச்சனைகள் இருந்தால் செல்ல வேண்டாம் என்கின்ற அறிவுறுத்தலை அடிவாரத்திலேயே ஒளிபெருக்கி மூலமாகவும் வனத்துறையினர் முன்பாகவே எப்பொழுதுமே கூறுவார்கள். அதாவது கடந்த ஆண்டு 5க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்த நிலையில் தற்போது முன்கூட்டியே அடிவாரத்திலும் மலையின் ஒரு இடங்களிலும் முக்கியமான பகுதிகளில் பக்தர்கள் சிரமத்தை சந்திக்கக்கூடிய இடங்களில் மருத்துவ முகாம்களை ஏற்கனவே அமைத்திருந்தனர். இருப்பினும் சித்ரா பௌர்ணமி நாளை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வழக்கத்தை விட பன்மடங்கு பக்தர்களின் கூட்டமானது இருக்கும். அப்பொழுது பெரிய அளவில் அவருக்கு மூச்சு திணறல் பிரச்சனை ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும் என்கின்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது மலை ஏறி இறங்கும் போது பார்த்தோம் என்றால் ஒதுங்குவதற்கு சில இடங்களில் போதுமான இடம் இல்லாமல் நினைக்கும் இடத்தில் உட்கார முடியாத அளவிற்கு சில பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் என்கின்ற ஒரு தகவலை முதற்கட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். வேறு ஏதேனும் அவருக்கு பிரச்சனை ஏற்பட்டதன் காரணமாக தடுக்கி ஏதேனும் விழுந்தாரா என்கின்ற ஒரு கோணத்திலும் தற்போது ஆலாந்துறை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திலகவதி, துரதிருஷ்டவசமான ஒரு சம்பவம். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பிரவீன்.